கூட்டணியில் இணைய விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த மிகப்பெரிய ஆஃபர். திமுகவை வீழ்த்தியே ஆகணும்னு தீயா வேலை செய்துட்டு இருக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இனி சேர வாய்ப்பே இல்லைன்னு திட்டவட்டமா சொன்ன பாஜகவோட மீண்டும் கைகோர்த்தாரு. இது அந்த கட்சி பிரமுகர்கள் மத்தியில பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தாலும் அதை கண்டுக்காம இன்னும் யாரையெல்லாம் கூட்டணியில இணைக்கலாம்னு ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்யறாரு. இதுக்கிடையில அதிமுக கூட்டணியில விஜயோட தாவேகா சேரும்னு ஆருடம் சொன்ன அரசியல் நோக்கர்களோட வாக்கு இப்ப பளிச்சிடுச்சு. ஆமா மக்களே, இதுவரைக்கும் வெறும் வதந்தின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில தாவேகா தலைவர் விஜயை தன்னோட கூட்டணி அமைக்குமாறு எடப்பாடி பழனிசாமி ஓப்பனாவி அறிக்கை வாயில அழைப்பு விடுத்திருக்காரு. இது அறிக்கையா, அதாவது வெளியே தெரிஞ்சாலும் உள்ளே விஜய்க்கு நிறைய ஆஃபர்கள் கொடுக்க ரெடியா இருக்காராம் இபிஎஸ். ஏன்னா தமிழகத்துல விஜய்க்கான ரசிகர்களுடைய எண்ணிக்கையும் தொண்டர்களோட எண்ணிக்கையும் ஏராளம். விஜயை கூட்டணியில சேர்த்துக்கிட்டா அது அதிமுகவுக்கு தான் பலமா இருக்கும்னு நினைக்கிறாராம் இபிஎஸ். அந்த வகையில விஜய்க்கு வெளிப்படையா அழைப்பு விடுத்த கையோட இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் கூட்டணியில இணைக்க மாஸ்டர் பிளான் போடுறாரு. ஆனா சீமான் திடீர்னு முதல்வர் மு.க.ஸ்டாலினை சந்திச்சு பேசியிருக்காரு. சோ குழந்தைகள் விளையாட்டுல செட்டு பிரிக்கிற மாதிரி அதிமுகவுக்கு விஜய், திமுகவுக்கு சீமான் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகுமோ?